சொல்லுப்பா. நம்மளுடைய சிலபஸ் எம்.இ.சி.எஸ்.சியோட சிலபஸ் இதுதான். கரெக்ட்டுங்களா? எம்.இ. ஆமாங்க சார். சிலபஸ் இதுதான். இதுல நான் மெயினா எது படிக்கணும்னு நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டு, திரும்ப இன்னொருக்க சொல்றேன் பாத்துங்க. எம்.இ.சி.எஸ்.சி அண்ணா யூனிவர்சிட்டியோட. சரிங்களா? இப்ப எது ஓகே நம்ம சார். முடிச்சுக்கிறோம், என்ன நம்ம இம்பார்ட்டன்ட் பார்ட்ன்னு வரும். ஃபர்ஸ்ட் யூனிட்ல பாத்தீங்கன்னா, நம்ம ஃபுல்லா கியூஆர் கம்போசிஷன் அண்ட் கியூஆர் ஃபேக்டரைசேஷன் மெத்தேடு ஆல்ரெடி ஒண்ணு பாத்துட்டோம். திரும்ப நம்ம பார்க்க போறோம். ஜெனரலைஸ் ஐகன் வெக்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சிங்குலர் வேல்யூஸ் டீகம்போசிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லீஸ்ட் ஸ்கொயர் அப்ராக்ஸிமேஷன் மெத்தட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த சூடோ இன்வெர்ஸ் இதுக்கு 3 நேம் இருக்குது. சூடோ இன்வெர்ஸ்ம்பாங்க. இல்லைன்னா ஜெனரலைஸ்டு இன்வெர்ஸ்ம்பாங்க. அல்லது பென்ட்ரோஸ்ம்பாங்க. ஓகே. மோர் பென்ட்ரோஸ் மெத்தட். இது 3மே பார்த்தீங்கன்னா, சூடோ இன்வெர்ஸோட அனதர் கான்செப்ட். சரிங்களா? இப்ப மெயினா பார்த்தா இன்னைக்கு பார்த்தா நம்ம இதுதான் பார்க்க போறோம். இந்த மெத்தட் பார்க்க போறோம். டைம் இருந்தா இன்னொரு ப்ராப்ளம் வந்து நான் லாஸ்ட் கிளாஸ் கொடுத்திருந்தேன். அந்த ஒர்க் பண்ண சொல்லியிருந்தேன். மேபி பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். கியூஆர் ஃபேக்டரைசேஷன் அந்த கான்செப்ட் திரும்ப நம்ம பார்க்கறதுக்கு டைம் இருக்கும்போது நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஓகேங்க சார். அடுத்தது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, யூனிட் 2. யூனிட் 2 பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் நீங்க இந்த பார்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பார்ட் அட்லீஸ்ட் நீங்க தரவு பண்ணாவே ஓரளவுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் மார்க் எடுக்கிறதுக்கு. சரிங்களாம்மா? ஓகேங்க சார். 2டி டைமென்ஷன்ல கண்டிப்பா இந்த பார்ட்லேருந்து நம்மளுக்கு கொஸ்டின் வருது. அது இல்லாத நம்ம மேல பேசிக் பார்ட் கொஞ்சம் பார்க்க வேணும். இது நான் முடிச்சுட்டேன். ரெக்ரெஷன் முடிச்சுட்டேனா? ரேங்க் கார்லேஷன் முடிச்சேன். ரெக்ரெஷன் முடிச்சுட்டேனாப்பா உங்களுக்கு? முடிச்சாச்சுங்க சார். ரெக்ரெஷன் முடிச்சாச்சா? வெரி குட். அப்போ ஓகே. ரெக்ரெஷன் முடிச்சாச்சுங்க. இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துரும். நீங்க கொஸ்டின் பேப்பர் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது இல்லைனாலும் உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட் பண்ணி போடுற மாதிரி ஒரு ஐடியா வரும். அத வந்து நம்ம இந்த பார்ட்லேருந்து நம்ம எடுக்க போறோம். இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்லேருந்து எடுக்க போறோம். சரிங்களா? அப்ப ஓகேங்க சார். மேக்ஸிமம் இன்னும் ஒரு கிளாஸ் வந்து செகண்ட் மாடல்லேருந்து நமக்கு வரக்கூடிய கொஸ்டின் நம்ம முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஓகேங்க டெஸ்டிங் சார். ஆஃப் ஹைபோதசிஸ். சரி, டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா முடிச்சாச்சு. ஏதாச்சும் பெண்டிங் எஸ் இருக்குங்களா? சார். எல்லாமே முடிச்சாச்சு. எஃப் டெஸ்ட், டி டெஸ்ட், கை ஸ்கொயர் டெஸ்ட், இண்டிபெண்டன்ட் ஷார்ட் ஸ்டூடுங்கிறது, குட்னஸ் ஆஃப் பிட் இது ரெண்டுமே வந்து கை ஸ்கொயர் டெஸ்டோட பேசிக். அண்ட் ஸ்மால் சாம்பிள், லார்ஜ் சாம்பிளோட கான்செப்ட். டைப் 1 எரர்னா என்ன, டைப் 2 எரர்னா என்ன, ஒன் டெயில் என்ன, டூ டெயில் என்ன, எல்லா கான்செப்ட்டுமே 2 நாளா இருந்து நம்ம ஃபுல்லா முடிச்சாச்சு. அதை நீங்க ஆமாங்க என்ன சார். பண்ண போறீங்கன்னா, கொஸ்டின் பேப்பர் எடுத்து நான் ஆல்ரெடி ஐடியா கொடுத்துட்டேன். ஒரு கொஸ்டின் படிக்கும்போது மீன், தட் மீன்ஸ் மீன், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், வேரியேஷன் கொடுத்திருந்தாலும் 5 டெஸ்ட் கவர் ஆயிடும். அது லெஸ் தென் 30 கிரேட்டர் தென் 30 செக் பண்ணிக்கோங்க. 5 டெஸ்ட் ஓகே. முடிஞ்சிருமா? அது இல்லாம நம்மளுக்கு ஓகே. என்ன பார்க்க போறோம்? மத்ததெல்லாம் என்ன இருக்குது? அதாவது ஒரு 1000 இருந்து அவுட் ஆஃப்னு வரும்போது ப்ரொபோஷனல் டெஸ்ட் வந்துன்னு சொன்னேன். அது எப்படின்னு பார்த்துக்க சொல்லி கத்துக் கொடுத்தேன். அண்ட் ரிமைனிங் பார்ட் வந்து குட்னஸ் ஆஃப் பிட் இண்டிபெண்டன்ட் ஆட்சிப் வேறோ இல்ல ஒரு டேபிள் ஃபார்மேட் கொடுத்துக்கும் போதோ அதை வந்து நம்ம வந்து கை ஸ்கொயர் டெஸ்ட்ல போட சொன்னேன். நீங்க திரும்ப திரும்ப நிறைய கொஸ்டின் பார்க்கும்போது தான் தெரியும். இல்லைன்னா கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். நேற்று சொல்லிடணும்னா அந்த ஐடியா பேஸ் பண்ணி ஒரு 10 20 கொஸ்டின் எடுத்து அனலைஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஓகேங்க சார். ஈஸியா இருக்கும். சரிங்களா? அப்ப நம்ம ஓகேங்க ஃபுல்லா சார். யூனிட் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லா முடிச்சிட்டோம். அது ஆல்சோ தேர்ட் யூனிட் பாதிக்கு மேல முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் யூனிட் மாதிரி இன்னைக்கு எடுத்தோன்னா ஓரளவுக்கு முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் யூனிட் இன்னைக்கு எடுத்தோன்னா முடிஞ்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 யூனிட்டுக்கு மேல இன்னைக்கு முடிஞ்சிருக்கும். மேபி அடுத்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து டேபிளோ எது பெரிய கால்குலேஷன் இல்லை, மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் இருந்தால் போதும், ப்ராபபிலிட்டியோட கான்செப்ட் பேசிக் தெரிஞ்சால் போதும். மேபி 1 ஆர் 2 கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேரியன்ஸ் வந்து முடிச்சுக்கணும். மல்டிபிள் வேரியன்ஸ் வந்து நான் முடிச்சுக்கணும். சரிங்களா? ஓகேங்க சார். சரி, இவ்வளவுதான். இந்த மல்டிபிள் வேரியன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து இது வரைக்கும் பாப்புலேஷன் பிரின்சிபல் இது எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா? இதுல இருந்து கம்பல்சரி ஒரு பாட்டு கேட்டிருப்பாங்க. இல்லைன்னா இந்த மீன் வெக்டர், கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் இது இருக்குது பார்த்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அதனால நான் மெயினா கான்செப்ட் வந்து நான் கொடுக்க போறது பார்த்தீங்கன்னா இந்த 2 பாட்டு தான். நான் ஃபுல்லா சிலபஸ் முடிக்கணும், ஃபுல்லா சிலபஸ் முடிக்கிற டவுட். நான் எதெல்லாம் இன்னைக்கு ரவுண்ட் பண்றேனோ அது கம்பல்சரி உனக்கு முடிச்சிருப்பேன். அது முடிக்கிறது மட்டும் தான் டவுட், மற்றபடி முடிச்சிருப்பேன். நீ இதை தரவு பண்ணிட்டு போனாவே உன்னோட மார்க் பார்த்தீங்கன்னா 70 to 80 மார்க் கண்டிப்பா வந்துடும். 100. நான் கொடுக்குற ஓகே. மெட்டீரியல், நான் கொடுக்குற கான்செப்ட் நல்லா தரவு பண்ணி நீ என்ன கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணி பாரு. இப்போ எந்தெந்த யூனிட் முடிச்சிருக்கோ அந்த கான்செப்ட்ல முடிஞ்சு வந்திருக்கும். இப்போ நான் இதை முடிச்சிட்டேங்கிறேன். இதை முடிச்சது எல்லாமே முடிச்சாச்சு. ஏன்னா எல்லாமே எதுல இருந்து வேணா கேட்பாங்க. அதில் கை ஸ்கொயர் கம்பல்சரி கேட்பாங்க. அதனால அதில் 4 ப்ராப்ளம் கொடுத்துருந்தேன். அதுல இருந்து கம்பல்சரி இருந்துட்டே தான் இருக்கு. மெயினா பாருங்க அந்த மெத்தட்ல இருந்து. அதே மாதிரி இதுல நான் முடிச்சிட்டுங்கிறேன். இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்துட்டே இருக்கும். இன்னும் ஒரு கான்செப்ட் சொல்லிட்டுனா இதுல இருக்க எல்லா கொஸ்டினும் உன்னால அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? அதே ஓகேங்க சார். மாதிரி லீனியர் அல்ஜிப்ரா நீங்களே பார்த்துட்டீங்க. என்னென்ன வந்தது? கொஸ்டின் பேப்பரே வச்சு தான் நடத்தணும் உனக்கு. சிங்குலர் டீகம்போசிஷன் ஒரு ப்ராப்ளம் இருந்தது. லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டு இருந்தது. கியூஆர் ஃபேக்டரைசேஷன் ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருந்தது. அப்ப மேக்ஸிமம் முடிஞ்சது. இன்னும் ஏன் அடிஷனல் எடுக்குன்னா, இன்னும் கொஞ்சம் தரவாகிறதுக்கு அப்புறம் இந்த கியூஆர் டீகம்போசிஷன் மெத்தடும் அண்ட் ஜெனரலைஸ் இங்க இருக்கும் பாரு, ஜெனரலைஸ் இந்த புசிடோ இன்வெர்ஸ்
சூடோ இன்வெர்ஸோட கான்செப்ட் இன்னைக்கு நான் எடுக்க போறேன். சரிங்களா? அப்போ ஓகேங்க பார்த்தீங்கன்னா, சார். இதுவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 13 மார்க், ஒரு 2 மார்க் அட்டெண்ட் பண்ற மாரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 3 13 மார்க். ஒவ்வொரு யூனிட்லயும் கொஸ்டின் பேட்டர்ன் நல்லா பார்த்துக்கங்க. 5 இன்டு 13 65 சரிங்களா? அதே மாரி 2 இன்டு 5 2 இன்டு 5னா 2 மார்க்ல 5 கொஸ்டின் வரும். 2 மார்க்ல 5 கொஸ்டின் 10 மார்க். சரிங்களா? அப்ப எவ்வளோ ஆச்சு? ஓகேங்க சார். ஓகே. இது என்னது? 5 இன்டு 13 13 மார்க் தானே 15 மார்க் உங்களுக்கு? 13 மார்க்ஸ் சார். 13 மார்க்னா 50, 60 இது வந்து 20 மார்க்கா? ஓகே. 5 இன்டு 2னா 20 மார்க். இது 85. அப்போ ஒரு 15 மார்க். இதுதான் உங்களோட கொஸ்டின் பேட்டர்ன். சரிங்களா? அப்ப நான் என்ன சொல்ல ஓகே. வரேன்னா, இந்த 5ங்கும்போது 6 கொஸ்டினோட ஆப்ஷன் தான். எய்தர் ஆர் ஆர் கொஸ்டின். எய்தர் ஆர் கொஸ்டின் போது எய்தர் ஆர் ஆகும்போது 2 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு கொஸ்டினாச்சும் அட்லீஸ்ட் அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் நான் கொடுக்குற மெட்டீரியல். புரியுதுங்களா? 5 மார்க் ஓகேங்க கொஸ்டின் சார். பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் இருக்கும். இது இல்லைன்னா இதுன்னு இருக்கும். சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் குடுக்குற மெட்டீரியல நீங்க தரவு பண்ணாவா போதும். எய்தர் 2 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். இல்லைன்னா, ஏதோ ஒரு கொஸ்டின் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? ஓகேங்க சார். கம்பல்சரி உனக்கு அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும் 5 யூனிட்லயுமே. அதே மாரி 2 மார்க் என்ன ஆச்சுன்னா, ஒவ்வொரு யூனிட்ல 2, 2 2 மார்க். ஒவ்வொரு யூனிட்ல 2, 2 2 மார்க் வரும். அப்போ 5 இன்டு 2 10 2 மார்க் வந்துரும். அது நான் குடுக்குற மெட்டீரியலே நீ பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு 2 மார்க் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். நான் குடுக்குற மெட்டீரியல் மட்டும் தரவு பண்ணிட்டு போனா போதும். மினிமம் ஒரு 2 மார்க் அட்டெண்ட் பண்ணிக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 2 மார்க்கும் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். அப்ப நான் சொல்ல மீனிங் என்ன? கண்டிப்பா நீ கண்ண மூடிட்டு படிச்சீன்னா 10 மார்க் 2 மார்க்ல எடுத்துடலாம். இதுல என்ன சொன்னேன் 5 இன்டு 13 அது இதுல 65க்கு அட்லீஸ்ட் ஒரு 50 மார்க்காச்சும் நீ எடுக்க முடியும். சரிங்களா? இல்ல 2 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியும். இல்லன்னா ஒரு கொஸ்டின்ட்ட அப்ப 65 மார்க் அட்லீஸ்ட் 50 மார்க்காச்சும் எடுக்க முடியும். சரிங்களா? இந்த ஓகேங்க சார். கம்பல்சரி கொஸ்டின் ஒரு 15 மார்க் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த கம்பல்சரி கொஸ்டின் 15 மார்க் நான் சொல்லக்கூடிய டாபிக்ல இருந்து வரப்போகுது. மெயினா இந்த டாபிக்ல இருந்து வரப்போறதில்ல. சரிங்களா? நான் சொல்லக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, நெறைய டைம் பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் வேரியன்ஸ் அவேர்னஸ் வந்து குடுத்துருக்காங்க. இந்த 5த் மாடல் வந்து குடுத்துருக்காங்க. இந்த 5த் மாடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுலருந்து மேக்ஸிமம் குடுக்குறாங்க. 2 கொஸ்டின் வரும். 2ல ஏதோ ஒண்ணு அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? சம்டைம்ஸ் ஓகேங்க சார். லீனியர் அல்ஜிப்ரா வரும். ஒரு 3 யூனிட் தரவு பண்ணா கூட அட்லீஸ்ட் போதும். சரிங்களா? 3 யூனிட் அட்லீஸ்ட் தரவு பண்ணா கூட போதும். நம்மளுக்கு அதுலருந்து வந்துரும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, 2ண்ட் யூனிட்லருந்து வருது. சரிங்களா? அட்லீஸ்ட் இந்த 3 யூனிட்லயும் நான் குடுக்குற மெட்டீரியல் நல்லா தரவு பண்ணிட்டு போனா, மேக்ஸிமம் அதுலருந்து வந்துரும் பாருங்க. சம்டைம்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்லருந்து கேட்கறாங்க. அந்த பேஸ், தியரம் அது இதுன்னு இருக்குது. அப்ப இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி சம்டைம்ஸ் கேட்கறாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு மினிமம் 3 யூனிட் தரவு பண்ணாவா போதும் உனக்கு அதுலருந்து வந்துரும். சரிங்களா? ஏன்னா டெஸ்டிங் ஓகே. எக்ஸர்சைஸும் நான் எல்லாமே முடிச்சுட்டேன். டெஸ்டிங் எக்ஸர்சைஸ் பிரச்சனை கிடையாது. எல்லாமே முடிச்சனால உனக்கு அட்லீஸ்ட் என்ன சொன்னேன்? 5 யூனிட்ல 3 யூனிட் தரவு பண்ணியிருந்தாவே 15 மார்க் கொஸ்டின் வந்து ஒண்ணு கம்பல்சரி வந்துடும். அத நீ அட்டெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே. ஓகே. இதுதான் என்னோட பிளானுமா. இப்போதைக்கு நம்ம முடிச்சதுலேருந்து நீ கொஸ்டின் பேப்பர் பார்க்க முடியும். 2 1/2 யூனிட் முடிச்சுட்டுனா 3 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்குதான்னு செக் பண்ணிட்டு திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கணும். அதனால நான் சீக்கிரம் முடிக்கிறேன். சரிங்களா? இன்னைக்கு 23 ஓகே. மேபி இந்த மந்த் முடிக்க பார்க்குறேன். ஏன்னா 2 1/2 யூனிட் 2 1/2 யூனிட் இல்லைன்னா ஜனவரில ஒரு ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு கோர்ஸும் நிறைய அதிகம். கம்பேர் டு எம்இ கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் விட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோர்ஸும் நிறைய இருக்குது. அதனால ஓகேங்க சார். சொல்றேன். சரிங்களா? ஓகேங்க சார். சரி இதுதான் எம்இ சிஎஸ்சியோட டிஸ்கஷன். இந்த கொஸ்டின் தான் வரும். நீங்க கொஸ்டின் பேங்க் எடுத்து பார்த்துங்க. கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்துங்க. வேற எதுவும் பெருசா இதுல இருக்காது. ஓகேங்களா? ஓகேங்க.